வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. அமெரிக்காவின் நியூ ஆர்லியன்ஸ், நியூயார்க் மற்றும் லாஸ் வேகாஸ் ஆகிய பகுதிகளில் அடுத்தடுத்து அரங்கேறிய தாக்குதல் சம்பவங்களால் அந்நாட்டில் பதற்றம் நிலவி வருகிறது. 15 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தின் பின்னணியில் IS அமைப்பின் தொடர்பு குறித்தும் தெரிய வந்துள்ளது. புத்தாண்டையொட்டி அரங்கேறிய திடீர் தாக்குதல் சம்பவங்களின் பின்னணி என்ன? அமெரிக்காவில் புத்தாண்டையொட்டி அரங்கேறிய தீவிரவாத தாக்குதல்களின் கோர காட்சிகள்தான் இவை. சுமார் 15 பேர் கொல்லப்பட்டுள்ளனர், 40க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். அமெரிக்காவை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ள தாக்குதல் சம்பவத்தின் பின்னணி என்ன? இந்த தாக்குதல்களுக்கு பின்னணியில் இருப்பவர்கள் யார்? அமெரிக்காவின் லூசியானா மாகாணத்தில் அமைந்திருக்கும் பிரம்மாண்ட நகரம் நியூ ஆர்லியன்ஸ். சுமார் 1000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த நகரின் பிரெண்ட்ஸ் குவார்ட்டர்ஸ் பகுதியில் அதிகாலை 3 மணி அளவில் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் களைகட்டி கொண்டிருந்தன. ஏராளமானோர் கூடி கொண்டாட்டத்தில் திளைத்திருந்த நிலையில் தரிகட்ட வேகத்தில் வந்த சிறிய வைக் பிக்கப் ட்ரக் ஒன்று கூட்டத்திற்குள் அசர வேகத்தில் புகுந்துள்ளது. இதனால் பலரும் சிதறி ஓட ட்ரக்கை ஓட்டி வந்தவர் வெறி பிடித்தது போல் அப்பகுதியில் இருந்தவர்கள் மீது வாகனத்தை ஏற்றி நசுக்கியபடி சென்றுள்ளார். கண்ணிமைக்கும் நேரத்தில் அரங்கேறிய இந்த சம்பவத்தால் அங்கிருந்தவர்கள் சுதாரிப்பதற்குள் பலரும் வாகனத்தின் சக்கரங்களில் சிக்கி பலியாகினர். சிதறி ஓடியவர்களை எல்லாம் துரத்திச் சென்று வாகனத்தில் ஏற்றியதில் பலர் தங்கள் உயிரை இழந்தனர். பலர் ட்ரக்கின் சக்கரத்தில் சிக்கி படுகாயமடைந்தனர். அப்பகுதி சாலை எங்கும் இரத்த வெள்ளத்தில் மிதக்க சடலங்கள் ஆங்காங்கே விழுந்து கிடந்தன. அதற்குள் அப்பகுதியில் பாதுகாப்புக்கு இருந்த போலீசார் சுதாரித்துக் கொண்டு துப்பாக்கிச் சூடு நடத்தினர். வாகனத்தில் இருந்த மர்ம நபரும் நீண்ட துப்பாக்கி ஒன்றை எடுத்தபடி போலீசாரை நோக்கி தாக்குதல் நடத்தியுள்ளார். மர்ம நபரை சுற்றி வளைத்து போலீசார் நடத்திய அதிரடி தாக்குதலில் அவர் சம்பவ இடத்திலேயே சுட்டுக் கொல்லப்பட்டார். சில நிமிடங்களில் மர்ம நபர் அரங்கேற்றிய இந்த கோர தாண்டவத்தில் கிட்டத்தட்ட 15 பேர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக அம்மாகாண அரசு தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட ட்ரக்கை கைப்பற்றிய போலீசார் அதில் IS தீவிரவாத அமைப்பின் கொடி பறக்கவிடப்பட்டிருப்பதை கண்டுபிடித்துள்ளனர். அந்த வாகனம் வாடகைக்கு வாங்கப்பட்ட ஒரு மின்சார வாகனம் என்பதும் தெரிய வந்துள்ளது. புத்தாண்டு தினத்தன்று அமெரிக்காவை அதிரவிட்ட இந்த சம்பவத்தால் போலீசார் உச்சகட்ட பாதுகாப்பு நடவடிக்கையில் இறங்கினர். துரித விசாரணையில் தாக்குதல் நடத்திய நபரின் பெயர் சம்சுதீன் ஜப்பார் என்று தெரிய வந்துள்ளது. 42 வயதான ஜப்பார் முன்னாள் இராணுவ அதிகாரி என்பதும் 2006ஆம் ஆண்டு அமெரிக்க இராணுவத்தில் பணியாற்றி இருக்கிறார் என்ற தகவலும் தெரிய வந்துள்ளது. அதன்பின் மீண்டும் 2015ஆம் ஆண்டு அமெரிக்க இராணுவத்தில் சேர்ந்த இவர் கடந்த 2020ஆம் ஆண்டு இராணுவத்தில் இருந்து விலகியுள்ளார். இவருக்கு பெரிய அளவில் குற்ற பின்னணி எதுவும் இல்லை என்பதும் தெரிய வந்துள்ளது. நியூ ஆர்லியன்ஸில் தாக்குதல் நடத்துவதற்கு முன்னால் ஜப்பார் பல வீடியோக்களை சமூக வலைத்தளங்களில் பதிவு செய்திருக்கிறார். அதை ஆய்வு செய்து வரும் அமெரிக்க FBI அந்த வீடியோவில் ஜப்பார் தாக்குதல் நடத்தப் போவது குறித்து பேசியிருப்பதாக கூறியுள்ளனர். அந்த வீடியோக்கள் ஒன்றில் ஜப்பார் தான் IS அமைப்பில் சேர்ந்துள்ளதாக பேசியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. கடந்த சில ஆண்டுகளாகவே கடும் நிதி நெருக்கடியில் சிக்கி தவித்து வந்த ஜப்பார் கடும் மன உளைச்சலில் இருந்து வந்ததாக தெரிகிறது. இந்த தாக்குதல் சம்பவத்தில் ஜப்பார் மட்டுமல்லாமல் வேறு சிலரும் ஈடுபட்டிருக்கலாம் என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. இந்த கொடூர தாக்குதல் சம்பவத்தின் அதிர்ச்சியில் இருந்த அமெரிக்க மக்கள் வெளிவருவதற்குள் அமெரிக்காவின் பொருளாதார தலைநகரமான நியூயார்க்கில் கேளிக்கை விடுதி ஒன்றில் மற்றொரு தாக்குதல் சம்பவம் அரங்கேறியுள்ளது.
நியூயார்க்கின் குயின்ஸ் பகுதியில் அமைந்துள்ள அமசுரா என்ற இரவு கேளிக்கை விடுதியில்தான் இந்த தாக்குதல் சம்பவம் நடந்துள்ளது. சுமார் 4000 பேர் வரை பங்கேற்கக்கூடிய அந்த கேளிக்கை விடுதியில் இரவு நேர டிஜே பார்ட்டிகள் நடத்தப்படுவது வழக்கம். கடந்த ஆண்டு உயிரிழந்த பிரபல டான் ஒருவரின் நினைவாக 1ஆம் தேதி இரவு அங்கு மிகப்பெரிய பிரைவேட் பார்ட்டிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இரவு 11:20 மணி அளவில் பார்ட்டி ஹாலுக்குள் செல்ல சுமார் 80 பேர் காத்திருந்தனர். அப்போதுதான் திடீரென துப்பாக்கிச் சூடு சம்பவம் அரங்கேறி உள்ளது. இந்த தாக்குதலில் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. படுகாயமடைந்தவர்கள் அனைவரும் அங்குள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதற்கிடையே லாஸ் வேகாஸில் உள்ள ட்ரம்ப் டவர் அருகே டெஸ்லா கார் ஒன்று திடீரென வெடித்து சிதறிய சம்பவமும் அப்பகுதியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியது. ஏற்கனவே ட்ரம்பின் தானியங்கி கார்கள் தீவிரவாதிகளால் ஹேக் செய்யப்படும் அபாயம் இருப்பதாக கூறப்படும் நிலையில் இந்த சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் டெஸ்லா காரை குண்டு வைத்து வெடிக்கச் செய்திருப்பதாக எலான் மஸ்க் குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்காவில் அடுத்தடுத்து நடைபெற்ற இந்த தாக்குதல் சம்பவங்களால் அந்நாட்டு மக்கள் பதற்றத்தில் ஆழ்ந்துள்ளனர்.